சரி பண்ணிட்டு இருக்காங்க. இதான் நம்ம அந்த சந்தைக்கிட்ட வந்து அர்த்தம். ஆஹா. தடுத்துட்டா இது ரொம்ப தேங்கிடுமா? அப்போ என்ன பண்ணுறது? அப்படி ஓடிடுமா? எல்லா குளங்களுமே உடஞ்சிருச்சு. தேக்கிறதுக்கு நீர் தேக்கங்கள் அதிகம் இல்லை. வரப்போதில் இப்போ ஆக்கிரமிச்சு அப்படி வருது. இல்லை இல்லை, இது இழப்பு வந்து ஒரு பேரிழப்பு. இது வந்து எல்லாருமே நம்ம என்ன சொல்கிறோம்னா, இது ஒரு பேரிடர் பாதித்த மாவட்டமாக அறிவித்து இதுக்கு நிவாரணம் கொடுக்கணுங்கிறத நம்ம கேட்குறது. இது 25 கோடியெல்லாம் ரொம்ப 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 வட்டி காசு. இங்கே தான் பல ஆயிரம் கோடிக்கு மேலே இழப்பு ஏற்பட்ட மக்களுக்கு எத்தனை படகு போச்சு, எவ்வளோ வீடு போச்சு, எவ்வளோ விளைநிலங்கள் பயிர்கள் நாசமாச்சு, எவ்வளவு ரப்பர் மரங்கள் சாஞ்சு போச்சுன்னு கணக்கெடுத்தால் தெரியும் உங்களுக்கு. எத்தனை வீடுகள் வந்து வீடற்ற நிலையில் இப்போ பார்க்குறேன். நான் திருச்சி விசாரத்தில் அங்கே வீடு இழந்தவர்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் தங்கி இருந்துருக்கிறாங்க. இப்போ வந்து கிராம அதிகாரி வந்து நீங்கள் வந்து காலி பண்ணி போங்க, ரேஷன் கடைக்கு போங்க, ஒரு 5 கிலோ அரிசி கொடுப்பாங்க, வாங்கிட்டு வீட்டுக்கு போங்கன்னா வீடே இல்லையே. இப்போ எங்கே படுக்கிறது? அவர் கேட்குறாரு. இப்போ சாலையில் தான் படுக்கணும், ரோட்டில் தான் படுக்கிறது. அப்படி நிற்கிற மக்களுக்கு வந்து 25 கோடி வச்சு என்ன நிவாரணம் கொடுப்பீங்க நீங்கள்? எத்தனை மீனவர்கள் காணாமங்கிற கணக்கே இன்னும் நமக்கு வரல. பாதிக்கப்பட்ட மக்கள் 1500 பேருக்கு மேலே மீனவர்களை காணாங்கிறாங்க. அரசு 500 பேர் தான் இருக்குது. எந்த எண்ணிக்கை நம்ம நம்புறது? அது ஒரு படகின் விலை என்ன? இதில் 25 கோடி வச்சு என்ன நிவாரணம் கொடுத்து எதை ஈடுகட்டுவீங்க? மத்திய அரசுகிட்ட கேட்டு மத்திய இராணுவ அமைச்சர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. மத்திய அமைச்சர்களை வர வச்சு பார்வையிட வச்சு இது ஒரு பேரிடர் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவித்து உரிய நிவாரணத்தை கொடுத்து மக்களை இந்த இழப்புலேருந்து மீட்கணும். அதான் அரசின் கடமை. 25 கோடியெல்லாம் அந்த கேட்டவொடனே சிரிப்பு தான் வருது. சொல்றாங்க சென்னையில் தனியாக சொல்றாங்க, மத்திய அரசு வேற மாதிரி சொல்லுது. மத்திய மாநில அரசுகளுக்குள்ள மீனவர்களை கண்டறிகிறதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதுதான் நமக்கு இப்போ இருக்கிற வருத்தமாக இருக்குது. அந்த புயல்னால ஏற்பட்ட பாதிப்பை விட இந்த வழி தான் அதிகமாக இருக்குது. ஒரு பொறுப்பாக நடக்கணும்ல. வந்து நின்று இப்போ நமக்கு இவ்வளோ பெரிய வடிவமிக்க இராணுவ கட்டமைப்பு இருந்தும் கடற்படை நின்று இந்த கோஸ்ட் கார்டெலாம் வச்சுருக்காங்களே, என்னத்துக்கு? நம்ம மீனவர்கள் வந்து எங்கே இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியலையே. இவ்வளவு எத்தனை மீனவர்கள் போயிருக்காங்க, தேடி கண்டுபிடிச்சோம் வச்சோம். எல்லாம் பதில் தான் சொல்கிறாங்க, தேடிக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது பொறுப்பான பதிலாக இல்லை. நாடெங்கிலும் இந்த தண்ணீரால் அழியக்கூடியதற்கான முக்கியமான காரணம் என்னவாங்க? அதாவது இப்போ சென்னையில் இது மாதிரி படமுறை நம்ம இந்த மாதிரி இழப்பை பார்க்கல. இப்போ நான் வந்து விசாரித்த வர எல்லா இடங்கள்லையுமே இந்த தண்ணீர் வந்து எங்கேருந்து கடல்லேருந்து நமக்கு வந்த தண்ணி திருப்பி கடல்லே போய் சேர்ந்துட்டு. இதுக்கு காரணம் என்னென்னா, நீர் தேக்கங்கள் இல்லை, இருந்ததெல்லாம் ஆக்கிரமிப்பு, தூர்வாரி பராமரிக்கப்படலை, முறையாக பராமரிக்கப்படலை. அதுதான் ஒரே காரணம். இப்போ தண்ணியை நீ தேக்கி வைக்க முடியல, இல்லை சாலையை வெட்டி விட்டு போகுது பாருங்க. சாலையை 2ஆக முறிச்சு தண்ணி ஓடுது அப்படின்னா அந்த தண்ணியை இருந்தால் வீட்டுக்குள்ளே போயிடும். அப்போ வீட்டுக்குள்ள மக்களை காப்பாற்றணும்னா சாலையை முறிச்சு விட்டு தான் ரோடை வெட்டி தண்ணியை கடத்தி விட வேண்டியது இருக்குது. எங்கே? கடலுக்கே திருப்பி அனுப்பிட வேண்டியது இருக்குது. அப்போ இவ்வளவு மழை பெய்யுது, நமக்கு பயன் இல்லாமல் போயிருக்கு. காரணம் நீர்த்தேக்கங்களை ஆக்கிரமிச்சது, முறையாக அதை தூர்வாரி பராமரிக்காமல் இருக்கிறது. இதுதான் நாடங்கள் இருக்கிற பெரிய பிரச்சனையாக இருக்குது. நேற்றுக்கு வந்து துணை முதல்வர் என்ன சொன்னாங்கன்னா, மக்களுக்கு வந்து போதிய அளவில் வந்து நாங்கள் எல்லா பணிகளையும் செஞ்சுட்டு இருக்கோம். எங்கெங்கே வந்து புயலால் பாதிப்புகள் ஏற்பட்டுச்சோ அந்த இடத்துல நாங்கள் முறையான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்க தரப்புல நீங்க தமிழக அரசுக்கு என்ன சொல்லுங்க? இப்போ தான் நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். இப்போ பார்த்த இடங்கள்ல எல்லாமே எந்த நிவாரண நடவடிக்கையும் நடக்கலைங்கிறதான் நமக்கு தெரியுது. நான் தான் சொன்னேன். இப்போ அவர் சொல்கிறாரு, எங்களை வந்து தங்கியிருந்த இடத்த விட்டு வெளியில் போனால் வீடற்று நாங்கள் தெருவில் தான் நிற்கணும். 5 கிலோ அரிசியை வச்சுக்கிட்டு வீடு இருக்கிறவன் ஆக்கி சாப்பிடுவோம். நாங்கள் அரிசி வச்சுட்டு என்ன செய்யுது? அப்போ கேள்விக்கு பதில் இல்லை. அப்படி பாதிக்கப்பட்டு பல ஆயிரம் மக்கள் தெருவில் நிற்கும்போது அதுக்கான நிவாரணம் நடந்ததாகவே இல்லையே. சொல்லலாம், வார்த்தையில் சொல்லலாம், நான் எடுத்துக்கிட்டு இருக்கோம், அது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வேறு அரசு எப்படி சொல்லலாம்? ஆமாம், சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தான் நான் சொல்கிறோம். அதை நம்ம எப்படி மக்கள்கிட்ட தான் கேட்கணும். பாதிப்புக்கு ஆளாகி நிற்கிற மக்களின் ஒரு கருத்து தான் இதில் கருத்து. எங்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கப்பட்டுருச்சு, நாங்கள் இந்த பாதிப்புலேருந்து மீண்டுட்டோன்னு மக்கள் சொல்கிற வரைக்கும் அது மீட்சி ஆகாது, அது நிவாரணமாக ஆகாது. வரும் காலங்களில் அரசு என்னெல்லாம் செய்யப்பட வேண்டும்? இப்படிப்பட்ட சிக்கல்கள் பாதுகாத்து பேரிடர் மேலாண்மைன்னு ஒன்றே இந்த நாட்டில் மொத்தமாகவே இல்லை.
இப்போ நம்ம இந்த நிலைமையில வந்து ஒரு குளிர் மழைக்கே நம்மளை தற்காத்து கொள்ள முடியல, கொசுக்கடியிலிருந்தே நம்ம மக்களை பாதுகாக்க முடியல. ஆனால் நாடெங்கிலும் அணு உலை, மீத்தேன் எரிகாற்று, ஹைட்ரோ கார்பன்லாம் இதெல்லாம் நினைச்சு பாருங்க, நினைச்சு கூட பார்க்க முடியாது. சாதாரண குளிர் மழையிலிருந்தே நம்ம மக்களை மீட்க நமக்கு முடியல. அவ்வளவுதான் நமக்கு இருக்குது. இப்போ இதுல இருந்த ஒரு பேரிடர் மேலாண்மைன்னு ஒன்று வச்சு இந்த மாதிரி புயல் வெள்ளம் இதெல்லாம் வந்தால் நம்ம மக்களை அதிலிருந்து பாதுகாக்க தற்காக்க ஏற்பாடுகளை செய்து வச்சுக்கணும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வச்சுக்கணும். தேர்தல் சமயத்தில் பாஜகவோட தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குமரி மாவட்டத்தில் வந்து ஒரு நிரந்தர ஹெலிகாப்டர் தளம் அமைக்கப்படும், தூண்டில் வளைவு அமைக்கப்படும், அது மட்டும் இல்லாமல் போதிய மீனவர்களுக்கு போதிய பாதுகாப்பு வழங்கப்படும்லாம் அறிக்கை சொன்னாங்க. இப்போ மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இது இங்கே வரவே இல்லை, அவர் வேற எங்கேயோ போர்ட் திறக்க போயிருக்காரு. சொல்றதான் தேர்தல் நேரங்களில் என்ன சொல்றது, இனிப்பான வார்த்தைகளை சொல்லி விடுறதான் எல்லா கட்சிகளிலும் வளமையாக வச்சிருக்கு. இப்போ இதே வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கட்சித்தீவை மீட்போம்னு சொன்னவங்க தான். நாங்கள் அதுக்கு முன்னாடி இருந்த அரசு வந்து ஆண்மையற்ற அரசு, அதனால் மீனவர்களை சிங்கள அரசு கடத்திட்டு சுடுது, நாங்கள் வந்து அதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு. இவங்க வந்தபோது தான் ரொம்ப சுடுது, இவங்க வரும்போது இந்திய ராணுவமே நம்மளை சுடுது. அதனால் அது சொல்கிறதெல்லாம் தான் ஒரு இனிப்பான வார்த்தைகளை தேர்தல் நேரங்களில் மக்களை கவருவதற்காக தேர்தல் அறிக்கையாக சொல்லுவது. அது எதுவும் நிறைவேற்றலை. 3 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு ஆட்சி வந்து. என்ன செஞ்சுருக்காங்க? தூண்டில் வளைவு போட்டிருக்காங்களா? மீனவர்களுக்கு எதுவும் பாதுகாப்பு இருக்கா? இல்லை உலங்கூர்தி தளம் தான் அமைச்சிருக்காங்களா? ஹெலிகாப்டர் தளம் தான் அமைச்சிருக்காங்களா? அதெல்லாம் சும்மா சொல்றது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.